வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆப்பம், இடியாப்பம், அப்புறம் குழம்புக்கு தேங்காய் பால் சாதத்துக்கெலாம் நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணுவோம். 3 ஸ்டேஜாக பிரித்து நம்ம தேங்காயிலேருந்து பால் எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்துட்டு அந்த தேங்காயில் இருக்க எல்லா பாலுமே நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். துருவன தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இதே கப்லேயே தான் நம்ம தண்ணியெல்லாம் மெஷர் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், 2 சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம தேங்காய் எடுத்த அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல அதிகமான தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம மறுபடியும் இதை வடிகட்டி இன்னும் 2 டைம் நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வடிகட்ட போகிறோம். அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். கையை நல்லா கழுவிக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதை நனைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மேலே போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இதில் ஊற்றியாச்சு. நீங்கள் வடிகட்டி வச்சுருந்தாலும் அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு நம்ம தேங்காய்க்கு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து மிதமான சூட்டில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஊற்றி நீங்கள் அரைச்சி சாப்பிடும் பொழுது தேங்காய் பால் வந்து சளி பிடிக்காது. நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். இது வந்து முதல் பால். இது நல்லா திக்காக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் சக்கையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை ஊற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டாவது பால் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம 3வது பால் எடுக்க போகிறோம். இதில் வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நமக்கு 3வது தேங்காய் பால் கிடச்சிருச்சு. இப்போ முதல் பால், 2வது பால், 3வது பால் 3 தேங்காய் பாலும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஏறக்குறைய இதில் நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் பிழிஞ்சாதான் நமக்கு எல்லாம் அந்த தேங்காயில் இருக்க முழு தேங்காய் பாலும் கிடைக்கும். அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, நல்ல திக்காகவே இருக்கும். நான் வந்து இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் அதுக்கு நான் கலந்து எடுத்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 கப் சேர்த்துருக்கேன். இதோட 3 தேங்காய் பாலையும் ஒன்றா கலந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே போல் தேங்காய் பால் ஆப்பத்துக்கோ இடியாப்பத்துக்கோ அல்லது குழம்புக்கு கூட நீங்கள் இது போல் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.